ஸோ வணக்கம் மக்களே, நீங்கள் வந்திருக்க ரமணராஜ் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் பார்த்திங்கன்னா இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3D. என்னடா இத்தனை காரையும் ஒரே இடத்துல வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட இந்த கார்லாம் நிறைய இருக்கனால இந்த கார்லாம் இன்றைக்கி சேல் பண்ண போகிறோம். அதனால் ட்ரக்கை கூப்பிட்ருக்கோம். வரப்போகுது இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடும் கைஸ் ட்ரக்கு. ஸோ மக்களே வந்துருச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம எம்சி குயின் அதாச்சும் மெக்வின் காரை ஏற்றிடலாம் கைஸ். இப்போ இதில் ஏறிட்டோமா? இந்த எம்சி குயின் கார் ஏற்றுறது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது. இந்த ட்ரக்கில் இருங்க, இப்படி வந்து வர மாட்டேங்குது காய்ஸ். ஒரு குதிச்சோம்னா கொஞ்சம் ஹைட்டாக தவிருது. அதனால் நம்ம பார்த்திங்கன்னா எப்படா வந்து ஏற்றுறதுன்னு கொஞ்சம் குழப்பத்தில் இருக்குது காய்ஸ். என்னடா பண்ணுறது அப்படின்னு தோணுது காய்ஸ். இப்போ இதில் ஏற்றணும்னா ஒரு ஜம்ப்பு போட்டாச்சு, ஆனால் ஏறிடுச்சு காய்ஸ். இப்போ அடுத்து வந்து இந்த எம்சி குயின் காரை நிறுத்திடலாம். இப்போ அடுத்து வந்து நம்ம ரோல்ஸ் ரைஸ் எடுக்க போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம சேட் கோடு வந்து போட்டுக்கலாம் கைஸ். ஏன்னா அப்போனா தான் நம்ம கீழே விழுந்தாலும் நம்ம கொஞ்சம் அடிப்படாது. எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து இப்போ ரோல்ஸ் ரைஸ் காரை ஏற்றிக்கிறேன்னு நல்லதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா நம்ம வந்து தனியாக கூட நம்ம இந்த காரை ஏற்றிட்டு போயிடலாம் கைஸ், புஜ்ஜி. ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா புஜ்ஜி கார் கொஞ்சம் பெரிய கார், ஜெய்ஜாண்டிக்கான கார் மாதிரி காய்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த புஜ்ஜி கார் வந்து பார்த்திங்கன்னா பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. இதுக்கு ஒரு தனி ட்ரக்கு வந்தால் தான் முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதுவே காரோட இது பார்த்தா நினைக்கிறேன் அகலம். நானே ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணி உள்ளே ஏற்றிடலான்னு தான் பார்க்குறேன் கைஸ். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். 50 சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு. இன்னும் ஒரு 50 சப்ஸ்கிரைபர் அடித்தோம்னா 100 சப்ஸ்கிரைபர். கொஞ்சம் சப்போர்ட், லைக், ஷேர், கமெண்ட் எல்லாம் பண்ணுங்க கைஸ். ஒரு 50 சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு கைஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ட்ரக் எடுத்துகிட்டு போய் நம்ம யாருக்காச்சும் ஃப்ரீ கிவ் அவே கொடுக்க போகிறோம். யாருக்கு கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இருங்க, யாராவது ரோட்டில் போகிறாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்குலாம் யார்கிட்ட கொடுத்துடலாம். இவங்கெல்லாம் நம்ப முடியாது கைஸ். ஏன்னா இவங்கெல்லாம் எப்போவுமே நிறைய கார் வச்சுருப்பாங்க. டெய்லி எனக்கு தெரியும், நான் இங்கே தானே இருக்கேன். அதனால் இந்த நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஓடுறவங்களாம் கைஸ் இந்த ட்ரக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கைஸ். கொஞ்சம் ரிவர்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும். கைஸ் இந்த ட்ரக்கை பாருங்கள் எப்படி போய் மாட்டிக்கிச்சு பார்த்தீங்களா. ஏதோ வந்துருச்சு கைஸ், நல்ல வேலை, நம்ம லக்குன்னு நினைக்கிறேன். வந்துருச்சு. இப்போ ஐயோ, முதல்ல நம்ம பார்த்திங்கன்னா அந்த ட்ரக்கை ஸ்ட்ரைட் பண்ணியிருக்கணும் கைஸ். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் பண்ணிட்டோம் ட்ரக்கை. யாரெல்லாம் ரோட்டில் போகிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாம் கைஸ், நமக்கு தெரிஞ்சு கைஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரோட்டில் போகிற இவங்களுக்கு கூட கேட்க போகிறோம். இருங்க, இவங்களுக்கு என்ன கார் வாங்கணும்னு கேட்கலாம் வாங்க. அடே என்னடா ஹேண்ட் பிரேக் போட மாட்டேறான். இல்லை கைஸ், ஹேண்ட் பிரேக் போட மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். அது லேசாக வந்துருச்சு, ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. மேடம், உங்களுக்கு ஏதாச்சும் கார் வேணும்னு நினைக்கிறீங்களா அந்த 2 காரில்? இல்லைங்க, வேணாங்க, எனக்கு வேறு மேடம். ரோல்ஸ் ரைஸ் கார், எம்சி குயின் கார் மேடம். அப்படிங்களாங்க, சரி ரோல்ஸ் ரைஸ் கார் கொடுங்கங்க. சரிங்க மேடம். கைஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ரோல்ஸ் ரைஸு, அதுவும் இந்த ரோல்ஸ் ரைஸ் கார் பார்த்திங்கன்னா நம்ம சும்மா ஃப்ரீயாக கொடுக்க மாட்டோம். எனக்கு ஒரு $10 விற்கணும் கைஸ். அப்போனா தான் நமக்கும் வாங்கின காசு கொஞ்சமாச்சு இது இருக்கும் கைஸ். இப்போ நான் பாருங்கள் கார்லேயே ஏற மாட்டேன். ஏறிடலாம், இவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிடலாம் கைஸ். நம்ம எடுத்துகிட்டு ஐயோ நம்ம ட்ரக்கு நிற்கிறனால ரொம்ப இதாக இருக்குது போல் கைஸ். டே புக்காட்டி என்னைய வந்து முட்டிடாதரா
கைஸ் அவங்க அங்கே போயிட்டாங்க. சும்மா தான் நம்ம சொல்கிறோம்னு நினச்சிக்கிட்டு அவங்க வேணாம்ட்டு போகிறாங்க பாருங்கள். மேடம் இந்தாங்க உங்கள் புது ரோல்ஸ் ராய்ஸ். தேங்க்ஸ், எடுத்துக்கோங்க மேடம். கைஸ் நம்ம போகலாம். இப்போ கைஸ் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ அடுத்து வந்து எம்சிக்யூன் காருக்கு யாருக்காவது கொடுக்க போகிறோம். இங்கே ஒருத்தவங்க போகிறாங்களா, இவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம் கைஸ். மேடம் எம்சிக்யூன் கார் வேணுமா? தம்பி யாரும் ஒன்று வேணாம்ப்பா, எனக்கு வேணாம்ப்பா, என்கிட்ட கார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க கைஸ். சங்கட்டம் கைஸ், நம்மளா போய் கார் கொடுக்குறது. சரி இங்கே இருக்குல்ல யார் வீடோ கரேஜ் திறந்துருக்கு கைஸ். இந்த கரேஜில் இப்போ கூட போய் வச்சுட்டு வந்துடலாம் கைஸ். அவங்க கொஞ்சம் நல்லா சர்ப்ரைஸாக இருப்பாங்க, யாருக்காவது வச்சு விட்றலாம் கைஸ். நீ கேட்பீங்க ஏன்டா இப்படி யாருமே வேணான்னு சொல்கிற காரை போய் கொடுத்துட்டு வர, உனக்கு தான்டா லாபம் நஷ்டம் அப்படின்னு சொல்லிங்க கைஸ். நமக்கு வேணுன்ற அளவுக்கு தான் கைஸ் ஓரளவுக்கு வச்சுக்கணும் கைஸ். நமக்கு போதுன்ற அளவுக்கே போதும், போதுன்ற அளவுக்கு வச்சுக்கிட்டாலே போதும் கைஸ். இப்போ நமக்கு இருக்குல்ல கைஸ் ஆல்ரெடி வீட்டில். என்ன இப்போ இன்னும் கொஞ்சம் வேணும்னா நம்ம அந்த காரில் ஆர்ஜிஎஸ் லோடில் போய் கொடுத்தோம்னா நமக்கு வந்துட போகுது. இப்போலாம் இந்த உலகத்தில் யார்கிட்டயா கார் இருக்கா கைஸ்? முன்னே இருந்த மாதிரி ரேட்லலாம் இப்போ கார் இருந்துச்சுன்னா எல்லோரும் வாங்கலாம். இப்போ கார்லாம் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கனால யார்லேயும் நீங்கள் நினைப்பீங்க இப்போலாம் பார்ட்ஸ் கொஞ்சம் குவாலிட்டி பார்ட்ஸ்லாம் நல்லா கொஞ்சம் ஸ்பீடு எல்லாமே நல்லா இருக்கும்டான்னு சொல்லுவீங்க. அதான் கைஸ் உண்மை. ஆனால் அந்தளவுக்கு யார்கிட்டையும் கார் வசதி இல்லை, அதனால் நம்ம கொடுக்குறோம். நிறுத்திடலாம் கைஸ். இங்கனக்குள்ளே யார் இதுன்னு தெரில கைஸ். நமக்கு தெரிஞ்சு யார் கரேஜுன்னு தெரில. நம்ம இங்கே நிறுத்திட்டு போயிடலாம் கைஸ். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கல்கி கார் இருக்குல்ல, கல்கின்னே வருது கைஸ், புஜ்ஜி கார். இந்த படத்தோட பேரே வாயில் வருது கைஸ், புஜ்ஜி காருக்கு பதிலாக. இப்போ அப்படியே நம்ம ட்ரக் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் அங்கே புஜ்ஜி கார்கிட்ட. இந்த ட்ரக்கு கொஞ்சம் ஓட்டுற கஷ்டமாக இருக்குது கைஸ். ஏன்னா இப்போ பாருங்களேன் இப்படி திரும்பியதா, இந்த லோடு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த லோடு ஏற்றுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹேண்டிலிங் கஷ்டமாக இருக்குது கைஸ். சரி இப்போ இப்படி திருப்பிடலாம். நம்ம வாட்டுக்கு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கோம் கைஸ். ஐயோ கண்ணு வேறு வெளில தெரிஞ்சு யாராவது பாத்திர போடுறாங்க, போலீஸில் மாட்டிவிடுவாங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த புஜ்ஜி கார் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ரோட்லேயே இருந்தால் இங்கே விட்டுறலாம் கைஸ். ஸ்ட்ரேஞ்சர் யாருக்கு வேணுமோ அவங்க எடுத்துக்கிட்டும் கைஸ். என்னடா இது, எனக்கு தெரிஞ்சு நமக்கு இப்போதைக்கு இந்த ட்ரக்கோட வேலை முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். அந்த காரை கொண்டு வந்து இப்படி ரோட்டில் நிறுத்திட்டோம்னா யாராவது ஸ்ட்ரேஞ்சர் வந்து வேணால் எடுத்துக்குவாங்க கைஸ். சரி இந்த ட்ரக்கை போய் இந்த ஆஃபீஸ் கம்பெனியில் விட்டுறலாம். நம்ம இவங்கள்ட்ட தான் வாங்கியிருந்தோம் ட்ரக்கு, வாடகை கொடுத்து வாங்கியிருந்தோம் கைஸ். இன்றைக்கி ஒரு நாள் பார்த்தீங்களா எப்படி ஒரு கரெக்டான லேண்டிங்கு. என்ன இப்போ கீழே விழ போகிறோம் அவ்வளோதான். ஓகே இப்போ கிளம்பலாம் கைஸ், நம்ம கார் இருக்க இடத்துக்கு கிளம்பலாம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த புஜ்ஜி கார் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ எங்கே நிறுத்த போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கடா நிறுத்த போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நிறுத்திடலாம் கைஸ். இப்படி வச்சு விட்டோம்னா யாருக்காச்சும் வேணும்னா எடுத்துக்குவாங்க, அப்படியே கீயோட விட்டுறலாம் கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். இந்த காரை இங்கே நிறுத்திட்டு நம்ம கிளம்பிடலாம். டாட்டா.